ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ நிறைய நாளுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் பிஜிடிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். செகண்டரி கிராட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி ஜனவரி 24 இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சரிங்களா. எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 24 வந்து வரும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா February 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. இதோட எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா 2000 அதாவது ஏப்ரல் 24 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. இதில் இருக்கிற வேக்கன்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆல்ட்ரேஷன் வரப்போகிற காலில் வந்து அந்த மந்த் டியூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை விட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக்கிறதுனால கண்டிப்பாக கூட சேர்ந்து வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நான் நெக்ஸ்ட்டு அதாவது இங்கிலீஷ் மேஜர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 200 வேக்கன்சி இருக்குது. இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட இந்த இயர் பிளானர். முடிஞ்ச அளவுக்கு நாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை. ரெகுலராக பிளான் பண்ணி படிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சிலபஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணுற வழியே பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, பாய், தேங்க்யூ.